அனைவருக்கும் தமிழ்ச்சின் இனிய வணக்கம். தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நாள் வரையும் வீடியோ பார்த்துட்டு இருந்து அதை கமெண்ட்டில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கும் இந்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம கிளாஸில் 15th கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது பாட்டம் தைச்சிட்டு இப்போ அதனுடைய டாப் செட்டாகவே பார்க்கணும் அப்படிங்கிறனால கண்டினியூவாக போடுறோம். இப்போ அந்த டாப்போட இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ஒருத்தவங்களுடைய ஹைட் எடுக்கிறோம். ஷோல்டர்லேருந்து அவங்களுடைய முட்டிக்கு கீழேயோ இல்லை முட்டிக்கிட்டேயோ அவங்க எதை விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு ஹைட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரெஸ்ட்டுக்கு கீழே உள்ள ஹைட் எடுக்கிறோம். அதே மாதிரி ஹிப்போடைய ஹைட் வரையும் எடுக்கிறோம். நம்ம இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னம்னா அந்த ஷேப்பிங் மார்க் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஸ்லீவோடைய லென்த்து அதனுடைய ஆமோல் சுற்றளவு எடுத்தோம்னா என்ன வருதோ அதை எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இந்த வீடியோவுடைய பதிவாக இருக்கும். சுடிதார் அப்படின்னும் போது கம்மிஸ் அப்படின்னா டாப்பு, சுடிதார் அப்படின்னா பேண்ட்டு. இப்போ அதுக்கு பதிலாக தான் நம்ம சுடிதார் பேண்ட்டு, சுடிதார் கம்மிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. சுடிதார்னால் பேண்ட்டு, கம்மிஸ்னால் டாப்பு. குர்தி க்ளோஸ் நெக்காக இருந்தால் குர்தி, ரவுண்ட் நெக்குன்னும் போது கம்மிஸ். இதுதான் இதனுடைய அந்த டேர்ம். ஓகே, இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணி எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம 42 இன்ச்சஸோடைய செஸ்ட் அளவு உள்ளவங்களுக்கு பார்க்குறோம். இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா 36 எடுத்திருக்கேன். ஹைட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் 36 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அவங்களோட செஸ்ட்டுடைய அளவு 42 இருந்தது, ஷோல்டர் 13 இருந்தது, ஸ்லீவோடைய லென்த்து 15, அந்த ஸ்லீவ் ஆமோலோடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ் இருந்தது. அவங்க ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரையும், அதாவது இடுப்பு வரையும், வெயிஸ்ட் வரையும் எடுத்தும்போது 14.5, அந்த சீட்டோடைய ஹைட் வரையும் பார்த்திங்கன்னா 20 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ இது எப்படி வரைகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் எடுத்திருக்கேன் நான். ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 0 to 1 எடுத்திருக்கேன். 0 to 1 பார்த்தீங்கன்னா 36 + 2 38 இன்ச்சஸ் ஆகுது. 0 to 2 பார்த்திங்கன்னா இது ஆமூலுடைய அளவு. அப்போ ஆமூல் அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 0 to 3 போது இங்கே எடுத்த அந்த அப் டு வேஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி 0 to 4 அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹிப்போடைய ஹைட்டு 20 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஹைட் எடுக்கிற விதம். இது ஃபுல் ஹைட்டு நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இது எடுத்து முடித்த பிறகு இந்த ஷோல்டர் பார்க்குறோம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 0 to 9 ஷோல்டருடைய அளவு 13 இருந்தது அவங்களுக்கு. 13 + 1 14 / 2 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஷோல்டருடைய அளவு நமக்கு என்ன எடுக்கிறோமோ அதுலேருந்து 1 இன்ச் ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சின்ன ஃபார்முலா, இது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இது ப்ரெஸ்ட்டோடைய அளவு பார்த்திங்கன்னா செஸ்ட்டுடைய அளவு / 4 + 2. அப்போ 10.5 + 2 12.5. ஸோ 12.5 இன்ச்சு அகலம் எடுக்கிறோம். இது 12.5 இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது இந்த இடுப்புக்கிட்ட நீங்கள் 11.5 வச்சா போதும். ரொம்ப கால்குலேட்டிங்கே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பட் சூப்பராக பர்ஃபெக்டாக ஒரு சுடிதாரோடைய டாப் நம்ம தைக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி கீழோட இந்த அகலம் எடுத்திருக்கேன். இந்த அகலம் பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா 12.5ன்ட்டு, அதோட ஒரு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால், எனக்கு கீழெல்லாம் அவ்வளோலாம் அகலம் வேண்டாம், எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு 1 or 2 இன்ச்சஸ் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு கீழோடைய இந்த அளவு கிடச்சிரும். ஸோ இந்த கீழே பாட்டமுடைய அளவு கிடச்சிரும். அப்போது இந்த ஓப்பன் ஒன்று வைப்போம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் கிட்ட வர அளவு பார்த்திங்கன்னா இதை விட இங்கே 1 இன்ச்சு லெஸ் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இதில் 15.5னா இதில் 14.5. இதில் நீங்கள் எனக்கு 13 போதும் அப்படின்னா இங்கே 12 வச்சா போதும். ஸோ இதுதான் இங்கே திக்கி டிஃப்ரெண்ட் வரும். இங்கே பார்த்திங்கன்னா செஸ்ட்டை விட இங்கே 1 இன்ச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சுடிதாரோடைய டாப்பை நம்ம அழகாக கட் பண்ணி தைக்கிற அளவுக்கு இருக்குது. இதில் பயப்படவோ இல்லை என்ன ஆகுன்ற டென்ஷனோ வேண்டாம். சரியா? இப்போ இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். இதில் இந்த இடம் என்ன இது வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்ட்டோடைய அளவு மட்டும் சில பேருக்கு அதிகமாக இருந்தால் இந்த இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக டவுன் பண்ணி அப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். இங்கேயே இப்படி பண்ணும்போது இந்த இடம் ஃப்ளாட்டாக ஆகிடும். இந்த இடம் கொண்டு வரும்போது இது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் இந்த சின்ன சேஞ்சஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நெக்கு நான் பேக் நெக் 8.5 ரவுண்டாகவும் ஃப்ரண்ட் நெக்கை டைமண்ட் நெக் 7 இன்ச்சஸாகவும் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆமோல் சைஸு ப்ளவுஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா 1.5 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். சுடிதாருக்கு 1 இன்ச்சு ஃப்ரண்ட்டு,
பேக்குக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் எடுக்கிறோம். இங்கே உள்ளே வந்துட்டு பெண்ட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு சுடிதாரோடைய டாப்பு போட்டாச்சு. இப்போ பேப்பர் கட்டும் நம்ம வரைஞ்சாச்சு. பேப்பரில் எப்படி போடணும் அப்படிங்கிறது இது போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் ஏன் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணி மடிக்கும் பொழுது இப்படியே மடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாளாக இப்படியே போட்டு மடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேக்கோடைய அந்த ஆமோல் கட் பண்ணுவோம். கட் பண்ணி முடித்ததும் ஃப்ரண்ட்டோடைய இதை எடுத்து கட் பண்ணணுன்னா இப்படியே எடுத்து பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. தனியாக எடுத்தால் தான் இது வந்து பின்பகுதியோடைய கிளாத்து, இது வந்து ஃப்ரண்ட்டு பகுதியோட கிளாத்து. ஃப்ரண்ட்டு பகுதியோட கிளாத்துன்னும் போது தான் இந்த மாதிரி எடுத்துட்டு தான் இந்த நெக்கோடைய சைஸை நம்ம கட் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்லீவோடைய இந்த ஆமோல் ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது டீட்டெயில் தரேன். பேக்கில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்லீவ் வந்துட்டு நம்ம எப்படி நம்ம எல்லா ஸ்லீவும் போட்ட மாதிரி தான் இது லென்த் எடுத்திருக்கேன், இது பிரெத்து, இங்கே வந்து கையோடைய அளவு, இங்கே வந்து இது வரைகிறதும் இப்படி தான். இப்போ இது ரெண்டும் நம்ம இப்படி ஒன்றா வைக்கும்போது ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் ஈஸியாக இப்படி எடுத்து கட் பண்ணுவோம். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுட்டு இதை இப்படி கட் பண்ணிங்கன்னா தப்பாகும். சரியா, இப்படியே எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு இதை மட்டும் இப்படி வச்சுட்டு கட் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து இது ஒன்று வந்து ஃப்ரண்ட்டோ ஒன்று பேக் ஸ்லீவ் ஆகிடும். ஸோ அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இது சொல்லித்தரோம். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணுங்கள். இப்போ துணியில் போட்டு எப்படி கட் பண்ணி தைக்கணுங்கிறதையும் பார்ப்போம். நம்ம இந்த நோட்டில் வரைஞ்ச மாதிரியே நம்ம வந்து இந்த துணியிலையும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு நல்லா மடிச்சிருக்கேன். நமக்கு கீழே பாட்டம் என்ன அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மடிச்சிருக்கோம். இப்போ வந்து இங்கே 15 இன்ச்சு வச்சு நம்ம நாளாக மடிச்சிட்டோம். இந்த துணி நம்ம கைக்கு யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஹைட்டு வந்து 36 இருந்தது, +2 38 இன்ச்சஸ் எடுத்தாச்சு. இந்த ஹைட்டு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இந்த அகலம் பார்க்குறோம். எப்பவுமே பிரெத்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்டோடைய அளவை டிவைடட் பை 4 +2 எடுத்தால் என்ன வருது அதான் இது எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இது வந்துட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோம், எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே நம்ம வந்து துணியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் இன்ச்சஸ் அளவு வச்சுட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ஷோல்டர் அளவு எடுத்திருக்கோம். இங்கேருந்து இங்கே வந்துட்டு ஆமூலோடைய அளவு எடுத்தாச்சு, 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ்ட்டோடைய ஹைட்டு, இது வந்து ஹிப்போடைய ஹைட்டு, ப்ரெஸ்ட்டுக்கு கீழே வேஸ்ட்டோடைய ஹைட்டு, இது வந்து ஹிப்போடைய ஹைட்டு எடுத்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டது இதில் வந்து எனக்கு 14.5 வந்தது, இதில் 20 இன்ச்சஸ் வந்தது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஹைட்டுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே நான் 12.5 எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே வேஸ்ட் கிட்ட நான் 11.5 எடுத்திருந்தால் போதும். அதே மாதிரி கீழே நம்ம வந்துட்டு 15.5 எடுத்திருந்தோம்னா இந்த ஹிப்பு கிட்ட 1 இன்ச்சை லெஸ் பண்ணி 14.5 எடுத்தால் போதும். இவ்வளோ தான் இது. ஸோ சுடிதாரோடைய டாப் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்கு நான் வந்துட்டு ஒரு டைமண்ட் நெக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் நெக், பின்கழுத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் இறக்கமாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இங்கேருந்து நான் 7 இன்ச்சு வைக்கும்போது இந்த இடம் 3 இன்ச்சு மார்க் பண்ணி கிராஸாக ஒரு கோடு. ஸோ நம்ம கட் பண்ணும்போது நெக்குக்கு டிசைன் கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு ஆமோல், இந்த ஆமோல் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவ் உள்ள அடங்கி வரும், பேக் ஸ்லீவ் வந்து மேலோட்டமாக வந்து வரைஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸ்லீவும் அப்படி தான் 4ஆக மடித்தாச்சு. மடித்து போட்டு ஹைட் வந்து 15 வந்தது, 3/4 ஸ்லீவ் வச்சுருக்கோம், +2 இன்ச்சஸ் 17 ஆகிடும். அகலம் பார்த்தா 8.5 இல்லை 9 இன்ச்சஸ் நம்ம வைக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த கை வளைவுக்கு 3.5 இன்ச்சு வச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேப்பு வந்துட்டு நான் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த வளைவு அப்படியே வரைய வேண்டியது தான். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் வந்து 11 இன்ச்சஸ் வரணும். இன்ச்டே வச்சு பார்க்கும்போது 11 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த அகலம் பார்த்திங்கன்னா கையோடைய அந்த அடிக்கை சுற்றளவு இருக்கு இல்லையா, அந்த சுற்றளவில் நம்ம பாதியாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு கிராஸாக ஒரு கோடு. இந்த இடம் வரும்பொழுது இவங்களுக்கு இந்த பகுதி தான் அதிகம், இந்த பகுதி கம்மி. ஸோ இப்படி வரும்பொழுது ஒரு பெண்டு கொடுத்துட்டு நம்ம கொண்டு போனோம்னா இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இதுதான் ஸ்லீவோடைய அளவு. கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். உள்ளே வைக்கிற நெக் பீஸ்க்கு கிராஸ் பீஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இந்த ஹைட்டை விட நெக்கோடைய ஹைட்டை விட 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இந்த கிராஸ் இப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த துணி நமக்கு கிடைக்கும். ஸோ நெக் பீஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
பேக் நெக்குக்கும் அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இல்லை 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம இதை அப்படியே கட் பண்ண வேண்டியது. ஸோ இது ஒரே அளவு வச்சுட்டு நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணி எடுக்கலாம். இதை ஃப்ரண்ட் பீஸோட வச்சு அட்டாச் பண்ண வேண்டியது தான். இது கீழே இப்படி மடித்து தைச்சிட்டு கொடுத்து உள்ள திருப்ப வேண்டியது. ஓகே, இது இந்த இடத்த நம்ம இப்படியே போட்டு தைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நிறுத்தி கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்திட்டதும் இதை அப்படியே திருப்பி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு உள்ளே திரும்பினோம்னா உங்களுக்கு நெக்கு வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக ஒரு நெக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இது எல்லாமே அப்படியே உள்ளே திரும்பிடணும். இப்போ அதே மாதிரி ரவுண்ட் நெக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட் நெக் இந்த மாதிரி தைச்சாச்சு, பேக் நெக் இப்படி மடித்து தைச்சாச்சு. இப்போ ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோடைய நெக் சைடு, சரியா? ஸோ இது பாடி சைஸில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவ் நம்ம வந்துட்டு மடித்து தைச்சிடறோம். 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது இது ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவ். ஸோ இந்த ஃப்ரண்ட்டோட ஸ்லீவும் ஃப்ரண்ட்டு பக்கமும் ஒன்றா வரணும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இது கரெக்டாக வச்சு பார்த்துட்டு இது இங்கே நம்ம அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி நான் இங்கே அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேவா? 2 ஸ்டிச் போட்டுங்க. போட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இந்த சைடில் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்திங்கன்னா திருப்பும் போது நல்லாயிருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி மடித்து இந்த மாதிரி கொண்டு வரணும். ஓகே, இந்த அளவு கொண்டு வந்ததும் தச்சு இப்படியே கொண்டு போய் திருப்ப வேண்டியது தான். இந்த மாதிரி தச்சு கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி இப்படி திருப்பிட்டு எட்ஜ் தையல் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, சூப்பராக ஒரு டாப்பும் நமக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லது நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். நன்றி.